வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ஷனுடைய ஒரு பேசிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் 2026 என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சிருக்கேன். பேஸ்ட் ஆன் யூசர் ரெக்வஸ்ட் நான் வந்து ஒரு போல் வச்சிருந்தேன் இந்த லாஸ்ட் வீக்கு. சின்ன கேபிட்டல்ல வந்து டபுள் ஆக்கணும், 100% பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன். நான் வந்து முதல் வந்து எப்பவுமே வந்து அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப காஷனா இருப்பேன். என்ன அப்படின்னா பீப்புளுக்கு வந்து பணத்தை பிரிக்க தெரியாது. சின்ன கேபிட்டல் என்ன பெரிய கேபிட்டல் என்ன அப்படின்னு தெரியாது. எப்பவுமே சின்ன கேபிட்டல்லையே தான் இந்த மார்க்கெட்டுக்கு வருவாங்க, லாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. இது ஒரு கேட்டகிரி. பெரிய பணத்தை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. இது வந்து ரெண்டாவது கேட்டகிரி. மூணாவது கேட்டகிரி என்னன்னா சின்ன பணத்தையே கொண்டு வர மாட்டாங்க, பெருசா கொண்டு வந்து தொலைச்சிருவாங்க. இது ஒரு கேட்டகிரி. ஸோ இந்த கேட்டகிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ இந்த கேட்டகிரியில வந்து பிரச்சனையே ஆகக்கூடாது, இந்த 3 கேட்டகிரி ஆஃப் பீப்புளுக்கும் பிரச்சனையே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் எப்பவுமே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல நான் இருப்பேன். எவ்வளவுதான் அக்யூரசி 100% அப்படின்னாலும் இவ்வளவுதான் போடணும் குவான்டிட்டி, இவ்வளவு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் நான் இருப்பேன். ஸோ அது வந்து என்னோட கரெக்ட் தான். ஆனா அப்படி பண்ணினா தான் வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்ல நிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக். ஸோ இது வந்து என்னோட ஐடியாவா இருந்தது. ரீசெண்டா வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த அல்கோல வந்து எப்படின்னா, இப்ப நான் பண்ணியிருக்கிற அல்கோ எப்படின்னா அது வந்து இயர்லி டபுள் ஆகும். 8 months to இயர்லி தான் கேபிட்டல்லே டபுள் ஆகும். மினிமம் எடுத்துக்கும், மேக்ஸிமம் 3 years வரைக்கும் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து டிசைன் பண்ணியிருந்தேன். இந்த டிசைன் எதுக்கு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்க கஸ்டம் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட குவார்டர்லி இன்கம் அப்படின்னு தான் ஒன்று சொல்லியிருப்பேன். டெய்லி இன்கம்னு சொல்லியிருக்க மாட்டேன். அந்த ரிஸ்க்கு ரிவார்டு குவார்டர்லி இன்கம். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வச்சிருந்தேன். மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் வரணும் அப்படின்னு, அவசரப்படக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஆர்வம் என்ன அப்படின்னா ஃபாஸ்டா பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப, அது வந்து நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆசை வந்து யாரையும் விட்டு வைக்காது, அது ரொம்ப ரைட். பட் என்ன அப்படின்னா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா 100% ரிட்டர்ன்ஸ் ஸ்மால் கேபிட்டல் பிக் கேபிட்டல்னு ரெண்டா பிரிச்சுக்கணும். இதை பிரிச்சுக்கிட்டா மட்டும்தான் சேஃபா டிராவல் பண்ண முடியும். அது என்ன சின்ன கேபிட்டல் என்ன பெரிய கேபிட்டல் அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு சின்ன கேபிட்டல் அப்படின்னா 10 லட்ச ரூபாய் பெரிய கேபிட்டல், 1:10 ரேஷியோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது பெரிய கேபிட்டலோ அதை விட 1%, ஐ மீன் 10%, 1:10 ரேஷியோ ஆர் 1:20 கூட வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. இந்த ரேஷியோல தான் உங்களுடைய சின்ன கேபிட்டல் பெரிய கேபிட்டல் இருக்கணும். ஓகேவா? இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து சின்ன கேபிட்டலை வந்து ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம். அது வந்து எமோஷனலா நமக்கு ஒண்ணுமே ஆகாது, ஃபாஸ்டா க்ரோ பண்ணலாம். பட் பெரிய கேபிட்டலை அப்படி ஃபாஸ்டா க்ரோ பண்ண கூடாது. பண்ணுனா எமோஷனலா அஃபெக்ட் ஆகும். இதுதான் வந்து ஆன்சர். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வந்து 3 monthsல வந்து சின்ன கேபிட்டல் டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்னடா 1 month எல்லாரும் வந்துருவீங்க, ஐ மீன் கேட்பாங்களோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். 3 month அப்படிங்கிறது வந்து சூப்பர். ஏன் அப்படி சொல்றேன்னா 1 month அப்படின்னு நம்ம போயிட்டோம்னாலே ஃபாஸ்டா நம்ம பண்ணும்போது அந்த ட்ரா டவுன் நம்மளுக்கு ஃபாஸ்டா வரும். ஸோ இது வந்து நான் ஒரு போல் கொடுத்துருந்தேன். ஸோ இதுக்கு நெட் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னா இதுதான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாருமே வந்து 10 to 20%, இங்க மட்டும் சேஃப்டி வேணும், பர்சன்டேஜ்ல ஜாஸ்தி வேணும், பட் இங்க எனக்கு சேஃப்டியும் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபார்மேட்ல இருக்கீங்க பாத்தீங்களா? இதுதான் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற கஷ்டமான வேலை. லாட்ஸ் ஆஃப் இன்புட் கொடுக்கணும், லாட்ஸ் ஆஃப் இன்புட். இப்போ நீங்க கேட்கிற விஷயம் வந்து ரிட்டர்ன்ஸ் 3 மாசத்துல டபுள் ஆகணும், எனக்கு டிரா டவுன் 10 to 20% தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து
வேர்ல்டு கிரேட்டஸ்ட், வேர்ல்டு கிரேட்டஸ்ட், ஓகேவா, வேர்ல்டு கிரேட்டஸ்ட். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், இது வந்து பொதுவான மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஒரு நாலேஜுமே இல்லாம, இல்ல ஏதோ அறகுறையா நாலேஜ வச்சு பூர்த்தி பண்ணவே முடியாது, முடியவே முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இந்த பால் பண்ணிருந்தீங்க இல்லையா, இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஓகே, அக்செப்ட் பண்றேன், 3 மந்த்ஸ்ங்கிறத அக்செப்ட் பண்றேன். பட் அந்த 3 மந்த்ஸுக்கு நீங்க ரெடி அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு தான் வரணும், இந்த இடத்துக்கு தான் வரணும். 20 to 30% அப்படிங்கிறது தான் உங்களுடைய மைண்ட்ல இருக்கணும். அது இருந்தாதான் அது சாத்தியம். இதுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. நான் சொல்றது வந்து ஒரு நார்மலா ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ற, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ற ட்ரேடருக்கு சொல்றேன். நான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, நான் ட்ரேட் எடுப்பேன், ஸ்டாப் லாஸே வைக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது எதுவுமே பொருந்தாது. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸை வைக்கணும், டார்கெட்டும் வைக்கணும், ஈக்குவலா வைக்கணும், இல்லைன்னா அதை விட ரேஷியோ வைக்கணும். இதை வச்சா மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமே தவிர, நான் ட்ரேட் எடுப்பேன், நான் ஸ்டாப் லாஸ் எல்லாம் வைக்க மாட்டேங்கிறவங்களுக்கு இது எதுவுமே செல்லாது. ஸோ அதை நான் வந்து எப்பவுமே என்டர்டைன் பண்ண மாட்டேன். ஸ்டாப் லாஸ் மஸ்ட் ஃபார் எவ்ரி ட்ரேட், சிம்பிள். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு வந்து என்ன நம்மலாம் சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2026ல இதுக்கு நிறைய சொல்யூஷனா கொண்டு வரலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த ஒரு மாசத்துல டபுள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா 30 to 40% ட்ரா டவுன் அப்படிங்கிறது வந்து ஒரு கேசஸ்ல வரும். இந்த ட்ரா டவுன் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், டெக்னிக்கலா. ஸோ அந்த ஸ்ட்ராங்னஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரா டவுனை கம்மி பண்ண முடியும், இல்லைன்னா ட்ரா டவுனை கம்மி பண்ண முடியாது. நான் சொல்றது எல்லாமே நார்மலாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, ப்ராப்பர் ரிஸ்க் ரிவார்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. டெக்னிக்கல் கம்மியாக இருந்தாலும் ஓகே, இல்லை டெக்னிக்கலில் கொஞ்சம் தான் அவங்க எஃபெக்ட் போட்டிருந்தாலும் இதுதான் வந்து ஃபேக்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு என்ன நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு, சொல்யூஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது என்னெல்லாம் பண்ணலாம் 2026ல வந்து இதை நான் எப்படி கொண்டு வர போறேன் அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஃப்ரீ யூசர். ஃப்ரீ யூசருக்கு வந்து நான் லாஸ்ட் 1 இயர் கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தேன். அந்த கஸ்டம் சீக்வன்ஸில் மொத்தமாக 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று ஆப்ஷன் ட்ரேடிங், இன்னொன்று ஸ்டாக் ட்ரேடிங். ஸோ இதை வந்து பவர்ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க, யூட்டிலைஸ் பண்ணாதவங்களும் சில பேர் இருக்கீங்க. அந்த சில பேர் ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா, டெய்லி ப்ராஃபிட் வரல, அவ்வளோதான், சிம்பிள். இதுதான் ஆன்சர், டெய்லி ப்ராஃபிட் வரல. நான் அந்த சிஸ்டம் ஃப்ரீயாக கொடுக்கும்போதே சொன்ன விஷயம் என்னன்னா, இது டெய்லி ப்ராஃபிட் கிடையாது, இது வந்து குவார்டர்லி ப்ராஃபிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த குவார்டர்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறத வந்து ஷார்ட் டியூரேஷனா, இன்னி ஃபாஸ்டா, இன்னி அக்யூரஸியா, மந்த்லி ப்ராஃபிட் அப்படின்னு வரதுக்கு சில வழிகள் இருக்கு. அந்த வழிகள் எல்லாமே வந்து ஃப்ரீ யூசருக்கு வந்து நான் கஸ்டம் சீக்வன்ஸ் மூலமா வந்து நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ இதுதான் வந்து 2026 உடைய பிளான். கஸ்டம் சீக்வன்ஸ் வந்து ஆட் ஆக போகுது, அப்டேட் ஆக போகுது. ஃப்ரெஷ்ஷாக அப்டேட்டோட எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கீ பாயிண்ட்டை வந்து ஒன்று ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 2026 உடைய பிளான். நெக்ஸ்ட், அல்கோ ரிலேட்டடாக வந்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா வந்து, இப்போ எக்ஸிஸ்டிங் அல்கோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து, இதான் நம்மளுடைய ஸ்டாக் வெல்த் கிரியேஷன் அல்கோ சொல்லிட்டு ரீசெண்டாக ஒன்று வந்து நான் கொடுத்துருப்பேன். அது வந்து அது எல்லா அல்கோக்கும் வந்து பேர் வச்சிருக்கேன். ஓகேவா? ஒன்று வந்து டாட்டாய்ஸ். டாட்டாய்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஸ்டாக்ல வந்து ஸ்டாக்ல வந்து வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான வழி என்ன, அவ்வளோதான், சிம்பிள், வெல்த் கிரியேஷன். ஓகேவா? ஸோ இது வந்து 2025ல லான்ச் பண்ணிட்டேன். இதை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக டாட்டாய்ஸ் மாதிரி ஜெயிக்கிறது மட்டும்தான் இதோடைய கோலாக இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து டாட்டாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிறிஸ்டல் கிளியராக வச்சுட்டேன். 2026ல வந்து
3 அல்கோ நான் லான்ச் பண்ண போறேன். இதுக்கான வேலையை வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், முடிக்க போறேன். ஆல்மோஸ்ட் நான் முடிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வந்து இன்னொரு அப்டேட் பண்ணிட்டேன். இந்த டாட்டாய்ஸ் அல்கோ, ஸ்டாக் வெல்த் கிரியேஷன் அல்கோ வந்து ஆல்ரெடி நான் நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தவங்க எல்லாருக்குமே வந்து 2 அக்கௌண்ட் இருந்தா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 2 அல்கோ, ஐ மீன் 2 அல்கோ நீங்க ரன் பண்ற மாதிரி, அதுவும் செகண்ட் அல்கோ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து 50% இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு, இன்னொரு 50% மெம்பர் இருக்கு. ஸோ அது நீங்கள் எனக்கு தனியாக பர்சனலாக எனக்கு பிங் பண்ணுங்க, நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிடுறேன். ரிகார்டிங் 2026 வந்து 3 அல்கோ நான் லான்ச் பண்ண போகிறேன். இந்த 3 அல்கோவும் பேஸ்ட் ஆன் ரெக்குவயர்மெண்ட். எனக்கு ஸ்லோ ப்ராசஸ் இல்லை, எனக்கு 3 மந்த்தில் எனக்கு ஃபாஸ்ட்டாக வரணும் அப்படின்னு உங்களுடைய அந்த போல ரெஸ்பெக்ட் பண்ணி எஃபெக்ட் போட்டு நான் நிறைய விஷயங்கள் உள்ள ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 3 அல்கோ. ஒன்று வந்து ஸ்டாக் அல்கோ. ஸ்டாக்ல வந்து 5 டைம்ஸ் லிவரேஜ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த 5 டைம்ஸ் லிவரேஜை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டைவர்சிஃபிகேஷன் எல்லாமே உள்ள மிங்கிள் பண்ணி பண்ணுறதுக்காக ஒரு அல்கோ வேலை வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 2026 லான்ச் பண்ண போகிறேன். வேலை முடிஞ்சு, பட் 2026 கண்டிப்பாக லான்ச் பண்ணிடுவேன். ஸோ வித்தின் 1 அல்கோவில் டைவர்சிஃபிகேஷனோட முடிக்கிற மாதிரியான கான்செப்ட். இதுக்கு வந்து நான் டிராவிட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நான் பேசிக்கலாக ஒரு கிரிக்கெட் ஃபேனு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிராவிடோட பிளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக விக்கெட்டை போகாமல், விக்கெட் விழுகாமல் பார்த்து வரும் அப்படிங்கிற மாதிரியான பிளானு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய தோனி. ஸோ இதை வந்து முழுக்க ஆப்ஷன் காமா எஃபெக்டை பேஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ட்ரேடு எடுத்தா ஹெலிகாப்டர் ஷாட் தான் அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மேட்டு. அடுத்ததாக வந்து ஷேவாக் அல்கோ, ஒன்லி ஓப்பனிங் பர்ஃபார்மன்ஸ் தான். இதெல்லாம் வந்து கஸ்டம் சீக்வன்ஸுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்லோ ப்ராசஸ். ஆன் ரிக்வஸ்ட் பீப்புளுக்கு ஸ்லோவாக போகிறத விட ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இது எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாஸ்ட் ப்ராசஸ் எல்லாமே சின்ன கேபிட்டல் அப்படிங்கிற விஷயத்துல தான் நம்ம பண்ணணும். பெரிய கேபிட்டல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது. ஏன், எதனால அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக நமக்கு 100% ரிசல்ட் வேணும் அப்படின்னா அது ஸ்லோவாக தான், ஐ மீன் ஃபாஸ்ட் மணி அப்படிங்கிறது வந்து பெரிய கேபிட்டலுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். 10,000 ரூபாயில் 3,000 ரூபா லாஸ் ஆச்சுன்னா நமக்கு அது தூக்கம் வரும். அடுத்த நாள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. அதே இடத்துல நம்ம அக்கௌண்ட்டில் 10 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா அந்த 10 கோடியில் 3 கோடி லாஸ் ஆச்சுன்னா தூங்க மாட்டோம். 2 கணக்கும் ஒன்று தான். 10,000க்கு 3,000 என்னவோ 10 கோடிக்கு 3 கோடி அதே கணக்கு தான். ஸோ இந்த கணக்கெல்லாம் வச்சு நம்ம மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான ஃபார்மேட் 2026 நான் வந்து கொண்டு வரேன். ஓகேவா? ஓகே, இது வந்து நான் வந்து அப்டேட் பண்ணணும்னு நினச்ச விஷயம். இதை தாண்டி வந்து 2 விஷயம் நான் அப்டேட் பண்ணணும். என்ன அப்படின்னா வந்து ப்ராட்காஸ்டில் கொஞ்சம் எக்கச்சக்கமாக நான் மெசேஜ் போட்டனால ப்ராட்காஸ்ட் வந்து நெக்ஸ்ட் 15 டேஸுக்கு ப்ராட்காஸ்ட் இருக்காது. எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி கம்யூனிட்டியில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 2026 தான் வந்து கம்யூனிட்டியில் ஃப்ரீ சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ வேற வழி இல்லாமல் கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ண வேண்டியதாக போச்சு எனக்கு லாஸ்ட் 2 டேஸு. ஸோ அதோடைய ரிசல்ட் என்னென்ன அப்படிங்கிறத சும்மா ஒரு கிளிம்ஸாக காட்டிடுறேன், என்னென்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து டியூஸ்டே வந்து மார்க்கெட்டில் இருக்க இந்த பெரிய மூவ் வந்து நாங்கள் ஆக்சுவலி கண்டுபிடிச்சிட்டோம். 1 மணிக்கே வந்து மார்க்கெட் ஒரு பெரிய மூவ் வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். டியூஸ்டே பெரிய மூவ் கண்டுபிடிச்சோம். அப்புறம் வந்து வெட்னஸ்டே என்ன கண்டுபிடிச்சோம்? வெட்னஸ்டே வந்து காமா எஃபெக்ட் கரெக்டாக வந்து 1:55க்கு வந்து காமா எஃபெக்ட் கண்டுபிடிச்சோம். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்ச காமா பிளே. ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக நம்ம காமா பிளே கண்டுபிடிச்சோம் வெட்னஸ்டே. எக்ஸாக்டாக இங்கிருந்து ஆப்ஷன் வந்து இன்ட்ராடே, ஐ மீன் புட் ஆப்ஷன் வந்து வெட்னஸ்டே காமா பிளாஸ்ட் இங்கே கண்டுபிடிச்சோம். நியூ கான்ட்ராக்டில் வந்து 50% ஆப்ஷன் ப்ரீமியம் போகிறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது.
ஸோ அது வந்து இந்த காமா பிளாஸ்டில் வந்து நடந்துச்சு. ஸோ இதான் எக்ஸாக்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சது. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.